அந்த ஊர்ல சுந்தரம்னு ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருக்காரு. அவருக்கு 2 பசங்க. மூத்தவன் மணி, சின்னவன் கார்த்திக். மணி கல்யாணமாகி தம் மனைவி ரேகாவோட அதே கூட்டு குடும்பத்துல தான் இருக்கான். கார்த்திக் இன்னும் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். சுந்தரம் எப்பவுமே கடையிலே தான் இருப்பாரு. மணி ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதுனால அவன் காலையில போனா நைட்டு தான் வருவான். வீட்ல ரேகாவும் அவளோட மாமனார் சுந்தரமும் கொழுந்தன் கார்த்திக்கும் தான் இருப்பாங்க. மணி எப்பவுமே லேப்டாப்பும் கையுமா இருக்கிறதுனால ரேகா கிட்ட சரியா பேச மாட்டா. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு அண்ணின்னு கார்த்திக் தான் அவளுக்கு துணையா இருப்பான். கடைக்கு கூட்டிட்டு போறது, சினிமாக்கு கூட்டிட்டு போறதுன்னு கார்த்திக் காட்டின அந்த சின்ன சின்ன அக்கறை ரேகாவை கவர்ந்தது. கார்த்திக் பார்க்க இளமையாவும் துடிப்பாவும் இருப்பான். ரேகாவுக்கு தன் கணவன் மணிக்கிட்ட கிடைக்காத அந்த ஒரு உற்சாகம் கார்த்திக் கிட்ட கிடைச்சது. ஒரு நாள் வீட்ல யாருமே இல்லாதப்ப 2 பேரும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அண்ணன் உங்கள சரியா கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு உங்கள பார்க்கறப்போ ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கார்த்திக் சொல்ல ரேகா கண்ல கண்ணீர் வருது. கார்த்திக் அவளோட கண்ணீரை தொடச்சான். அந்த ஒரு நிமிஷம் அண்ணி கொழுந்தன்கிற அந்த புனிதமான உறவு ஒரு பலவீனமான ஈர்ப்பா மாறுச்சு. யாரும் இல்லாத இந்த வீட்ல நமக்கும் ஒரு சின்ன உலகம் இருக்கக்கூடாதான்னு கார்த்திக் கேட்க ரேகாவும் அந்த உறவுக்கு சம்மதிச்சா. அண்ணன் மணிக்கு தெரியாமலேயே அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரகசிய விளையாட்டு ஆரம்பிச்சது. மணி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு தெரியாமலேயே அவனோட தம்பியும் மனைவியும் ஒரு வேலி தாண்டிய வாழ்க்கைய தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நாள் சுந்தரம் கடைய லேட்டா திறக்கலான்னு வீட்டுக்கு திரும்பி வராரு. வீட்ல அமைதி நிலவுது. ஆனா கார்த்திக்கோட ரூம்ல இருந்து சிரிப்பு சத்தம் கேக்குது. சுந்தரம் மெதுவா போய் ஜன்னல் வழியா பாக்குறாரு. அங்க அவர் பார்த்த காட்சி அவரோட இதயத்தையே நிறுத்திடும் போல இருந்துச்சு. தம் பெத்த மகனும் மருமகளும் இப்படி ஒரு மகா பாவம் பண்ணுவாங்கன்னு அவர் கனவுல கூட நினைக்கல. சுந்தரம் அன்னைக்கு அமைதியா கடைய பூட்டிட்டு ராத்திரி வரைக்கும் யோசிச்சாரு. மணி வீட்டுக்கு வந்தப்போ அவ முகம் ரொம்ப டயர்டா இருந்தது. அப்பா, ரேகா எங்க? காஃபி குடுத்தாளான்னு அவன் கேட்டது சுந்தரத்தோட நெஞ்ச சுருக்குன்னு தக்கிது. மறுநாள் காலையில மணி ஆபீஸ்க்கு போனதும் கார்த்திக்க தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு சுந்தரம். டே, நேத்து நான் வீட்டுக்கு வந்தேன்டா. நீயும் உன் அண்ணியும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு என் கண்ணாலேயே பார்த்தேன் அப்படின்னு சுந்தரம் கத்துனாரு. கார்த்திக் அப்படியே சிலையா உறைஞ்சு போயிட்டான். அப்பா, அது அப்படின்னு இழுக்க சுந்தரம் அவன் கண்ணத்துல ஒரு அறை விட்டாரு. உன் கூட பிறந்த அண்ணன்டா அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி ஒரு அசிங்கமான வேலையில இறங்கிட்டியே. இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. உடனே கிளம்பி உன் அத்தை வீட்டுக்கு போயிடுன்னு விரட்டினாரு. கார்த்திக் பயந்து போய் கிளம்பிட்டான். ஆனா ரேகாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவ பயப்படல. அவளுக்கு கார்த்திக் மேல இருந்த அந்த ஈர்ப்பு இப்போ ஒரு பிடிவாதமா மாறிடுச்சு. மாமா, நீங்க பார்த்தது உண்மைதான். ஆனா இதுக்கு காரணம் உங்க பையன் மணிதான். அவன் எனக்கு ஒரு மிஷன் மாதிரி தான் தெரியறான். ஆனா கார்த்திக் தான் என்ன ஒரு மனுஷியா மதிக்கிறான். நீங்க யார விரட்டினாலும் சரி, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்போன்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டா. வீட்ல ஒரு பெரிய புயலே வீசுது. மணிக்கும் கார்த்திக்குக்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசல் விழுந்தது சுந்தரத்துக்கு புரியுது. ஆனா மணிக்கிட்ட எப்படி உண்மைய சொல்றதுன்னு தெரியாம அவர் தவிக்கிறாரு. சரியா அந்த நேரம் மணி ஒரு பெரிய செய்தியோட வீட்டுக்கு வர்றான். அப்பா, எனக்கு யுஎஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 3 வருஷம் அங்கேயே இருக்கணும். ரேகாவையும் கார்த்திக்கையும் கூடவே கூட்டிட்டு போக போறேன்னு சந்தோஷமா சொல்றான். சுந்தரத்துக்கு இப்போதான் பெரிய பயமே வருது. வெளிநாட்டுக்கு இவங்க 3 பேரும் போனா அங்க இன்னும் மோசமாகும். என் மூத்த மகனோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிடுமேன்னு அவர் கதறி அழுதாரு. சுந்தரம் அன்னைக்கு இரவு முழுக்க தூங்கவே இல்ல. விடிஞ்சா மணி எல்லாரையும் அமெரிக்கா கூட்டிட்டு போக டிக்கெட் போட போறான். என் புள்ள மணியோட உழைப்புல அவனோட காசுல இவங்க 2 பேரும் அங்கேயும் போய் கும்மாளம் போடுவாங்களா? சுந்தரத்தோட மனசாட்சி அவரை உலுக்கிடுச்சு.
மறுநாள் காலையில எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்திருக்கும்போது சுந்தரம் ஒரு பெரிய முடிவெடுத்தாரு. மணி, அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். உன்னோட சொத்துல பாதிய இப்பவே கார்த்திக் பேருக்கு எழுதி வைக்க போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அவன் இன்னைக்கே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு என் தங்கச்சி பொண்ணுதான்னு குண்ட தூக்கி போட்டாரு. கார்த்திக்கும் ரேகாவும் ஒருத்தர ஒருத்தர் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டாங்க. கார்த்திக் மெதுவா, அப்பா இப்போ எதுக்கு கல்யாணம், நான் இன்னும் படிக்கணும்னு இழுத்தான். ரேகாவும் விடல. ஆமா மாமா, அவனுக்கு இப்போ என்ன அவசரம்னு கேட்க, சுந்தரம் அவள ஒரு மர்மமான பார்வையால பார்த்தாரு. உனக்கே இவ்ளோ பதற்றம், கொழுந்தனுக்கு கல்யாணம் ஆனா உனக்கு தானே ஒரு துணை கிடைக்கும். மணிக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அப்பா, என்ன விஷயம், ஏன் திடீர்னு கார்த்திக் மேல இவ்ளோ பாசம்னு கேட்டான். சுந்தரம் இனிமே உண்மைய மறைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணான். மணி, உன் தம்பி உன் கூட வரமாட்டான். ஏன்னா அவன் உன் கூடவே இருந்து உன் முதுகுல குத்துறான்டா. நீ இல்லாத நேரத்துல இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு தப்பான வச்சிருக்காங்க. நேத்து என் கண்ணாலேயே பார்த்தேன்னு வெடிச்சாரு. மணி அப்படியே சிலையாகிட்டான். அவன் ரேகாவ பார்த்தான், அப்புறம் கார்த்திக பார்த்தான். கார்த்திக் பயத்துல கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சான். அண்ணே, என்ன மன்னிச்சிடு அண்ணே, அண்ணி தான் என்ன இழுத்தாங்கன்னு தான் தப்ப ரேகா மேல போட பார்த்தான். மணிக்கு அழுக வரல, ஆனா ஒரு பெரிய ஏமாற்றம் அவனுக்குள்ள இருந்தது. ரேகா, நீ கேட்டிருந்தா நான் உன்னை விவாகரத்து செஞ்சுட்டு அனுப்பியிருப்பேன். ஆனா என் தம்பி கூடவே சேர்ந்துகிட்டு என்னை ஏமாத்துவியா? மணி நிதானமா ஒரு முடிவெடுத்தான். அப்பா, எனக்கு இந்த அமெரிக்கா ப்ராஜெக்ட் வேண்டாம். ஆனா இவங்க 2 பேரும் இனிமே என் கண் முன்னாடி இருக்கக்கூடாது. ரேகா, உனக்கு கார்த்திக் தான் வேணும்னா தாராளமா அவனோட போயிடு. ஆனா கார்த்திக் சொன்னதை கவனிச்சியா? அவன் தான் தப்ப உன் மேல தான் போடுறான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காகவா எனக்கு துரோகம் பண்ணினே? ரேகாவுக்கு இப்போதான் கார்த்திக்கோட சிறுபிள்ளைத்தனம் புரிஞ்சுது. ஆபத்துன்னு வந்தப்போ அவளை கை விட்டுட்டு அண்ணன் கால்ல விழற அந்த தம்பிய நினைச்சு அவளுக்கே கேவலமா இருந்தது. மணி அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். தனிமையே நிம்மதின்னு ஒரு கசப்பான உண்மைய புரிஞ்சுக்கிட்டான். சுந்தரம் அந்த வீட்டு வாசலை தாண்டி கார்த்திகையும் ரேகாவையும் துரத்தி விட்டாரு. வேலி தாண்டிய வெள்ளாடு, அது எந்த காட்டுக்கும் சொந்தம் இல்லைங்கிற மாதிரி கார்த்திக்கும் ரேகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம நடு ரோட்ல பாரமான குற்ற உணர்வோட நின்னாங்க. துரோகத்துல மலர்ந்த காதல் துரோகத்திலேயே முடிஞ்சு போச்சு.